ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறப்ப என்னவோ பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,553 வரைக்கும் டச் ஆனது. ஆனால் ஆஃப்டர்நூன் செஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக ஃபால் ஆகிட்டே இருந்தது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 1.58% ஃபால் ஆகி 10,305ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.7% ட்ராப் ஆகி 21,426ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனது. ஆனால் ஓப்பன் ஆனதுலேருந்துமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைட்லேயே தான் போயிட்டு இருந்தது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பதாஞ்சலியோட இந்த COVID-19க்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். நம்ம நேற்று தான் வந்து இந்த பதாஞ்சலி பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ருச்சி சோயா ஸ்டாக் வந்து இந்த பதாஞ்சலி பிராண்ட் கம்பெனி வந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த பதாஞ்சலி கம்பெனியோட கிளை நிறுவனமான பதாஞ்சலி ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்ன்ற ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த மாதிரி COVID-19க்கு நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து கொரோனா கிட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸும் பண்ணாங்க. அது வந்து 545 rupees இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கொரோனா கிட்ல பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் சிலது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டேப்லெட்டுக்கு பேர் வந்து கொரோனில் டேப்லெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சில மெடிசன்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மருந்தை லான்ச் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மருந்து வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸில் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவிட் பேஷண்ட்ஸுமே வந்து பாசிட்டிவாக இருந்தவங்க எல்லாமே நெகட்டிவாக மாறினாங்க. அதாவது எல்லாருமே வந்து இந்த மருந்தை யூஸ் பண்ணதுனால எல்லாமே குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வித்தின் 14 daysல வந்து எந்த கோவிட் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் இந்த மெடிசன் வந்து கியூர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மெடிசன் வந்து யார் கண்டுபிடிச்சா, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது பதாஞ்சலி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல அவங்களோட சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி கிட்ட நேற்று கேட்டப்போ அவங்க எதுவும் கமெண்ட் பண்ணலை. அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்லையும் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை பற்றி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக போன மாதமே பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா பாலகிருஷ்ணன்றவர் வந்து அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதாஞ்சலி ஆயுர்வேதா கம்பெனியோட CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் வந்து போன மாதமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கோவிட் டிசீஸ்க்கு வந்து நாங்கள் வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறதுக்கு ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் அலோவ் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். ஆனால் ஆக்சுவலாக பார்க்குறப்போ இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மருந்தை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஆயுஷ் மினிஸ்ட்ரி அப்ரூவ் பண்ணதே இல்லை. இன்னைக்கு வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உத்தரகாண்டோட ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பதாஞ்சலிக்காரங்க சொல்ற மாதிரி வந்து இது வந்து கொரோனா வைரஸ் குணப்படுத்தும்னு சொல்லி எங்ககிட்ட லைசன்ஸ் வாங்கல. எங்ககிட்ட லைசன்ஸ் வாங்குறப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி காஃப் அண்ட் ஃபீவர், அதாவது சளி இருமலை வந்து கியூர் பண்றதுக்கு தான் வந்து எங்ககிட்ட லைசன்ஸ் வாங்கினாங்க. நாங்களும் அதுக்கு தான் லைசன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனா இப்படி வந்து கோவிடை வந்து குணப்படுத்தும்னு சொல்லி ஒரு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றது தப்பானது. அண்ட் இது ரிலேட்டடா வந்து நாங்க நோட்டீஸ் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது ரிலேட்டடா வந்து எந்த பப்ளிசிட்டியும் பண்ணக்கூடாது. இதை வந்து எக்ஸாமின் பண்ற வரைக்கும் நீங்க வந்து இதை குணப்படுத்தும்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ டிமாண்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிஸை விட, அதாவது அர்பன் விட ரூரல் ஏரியாஸ்ல நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது டிமாண்ட்ஸ்ன்றது என்னதுன்னா ஸ்பெண்டிங்னு அர்த்தம். ஸ்பெண்டிங் வந்து ரூரல் ஏரியாஸ்ல நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ டேட்டாஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிராக்டர் டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிமாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூரல் சைட்லேருந்து தான் வருது. அண்ட் இந்த டிமாண்ட் எல்லாமே வந்து ப்ரீ கோவிட் லெவல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோவிடுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்ததோ அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து திரும்ப வந்துருச்சு, ரூரல் ஏரியாஸில் அதிகமாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பர்சனல் வெஹிக்கிளை வாங்குறது தான் விரும்புகிறாங்க. ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அந்த அளவுக்கு டிமாண்ட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அர்பனை விட ரூரலில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரூரல் இந்தியாவில் நிறையா வந்திருக்கு. இப்போ அது வந்து இந்த டிமாண்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மான்சூன் வந்து இந்த வாட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாக்டவுன் பார்த்தீங்கன்னா அர்பனை விட ரூரலில் தான் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்கனாமி ஆக்டிவிட்டி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ரூரல் ஏரியாஸில் டிமாண்ட் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூரல் டிமாண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறப்போ எந்தெந்த செக்டர்லாம் பெனிஃபிட் ஆகும்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் செக்டர். ஆட்டோமொபைலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கமர்ஷியல் வெஹிக்கிளை விட பேசஞ்சர் வெஹிக்கிளும் ப்ளஸ் இந்த மாதிரி டிராக்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப பெனிஃபிட் ஆவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அதே மாதிரி FMCG செக்டர்லாம் பெனிஃபிட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ITCக்கு வந்து ரூரல் ஏரியாஸில் நல்ல எக்ஸ்போஜர் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ரோ கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு பெனிஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்டிலைசர் கம்பெனிஸும் பெனிஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சின்ன சின்ன கரெக்ஷன் வரப்ப எல்லாமே இந்த மாதிரி செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு அக்யூமுலேட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நம்ம இந்தியா சிமெண்ட்ஸோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்தியா சிமெண்ட்டோட ரிசல்ட் பார்க்குறப்போ அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இந்த Q4ல, ஸோ போன Q4 கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 26.3% ட்ராப் ஆயிருக்குது.
அதே மாதிரி போன வருஷம் Q4ல பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 43 crores வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 111 crores வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுமே அவங்களோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிட்டே இருந்தது. ஓவராலாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 3.57% ட்ராப் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட பிசினஸ் வந்து ரொம்பவே இம்பாக்ட் ஆயிருந்தது. இந்தியாலையும் பிளஸ் அப்ராட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனால லாக்டவுன்ஸ் இருந்ததுனால ரொம்பவே வந்து அவங்களோட ரெகுலர் பிசினஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொடக்ஷனும் சேல்ஸும் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைனல் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்க்குறப்போ 0.6 rupees per share, அதாவது 60 paise per share அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இந்தியா சிமெண்ட்ஸை பற்றி நம்ம நிறைய வாட்டி நம்ம வீடியோஸில் பேசியிருக்கோம். அதாவது இந்தியா சிமெண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருந்தது. இதுக்கு முழுக்க முழுக்க ராதாகிருஷ்ணன் தமானி வந்து அவரோட ஸ்டேக்கை வந்து இந்த கம்பெனியில் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து காரணமாக சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த ரிசல்ட்டில் வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இன்க்ரீஸ் ஆன ஷேர் பிரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு அந்த ரிசல்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அப்போ வந்து நெகட்டிவாக ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் இன்னைக்கு நெகட்டிவாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய நெகட்டிவாக ஃபாலோ ஆக ஆக நிறைய பேர் இன்னும் பை பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஸ்டில் ராதாகிருஷ்ணன் தமானி மேலே ஹோப் வச்சிருப்பாங்க. ஏன்னா ராதாகிருஷ்ணன் தமானியும் அவரோட பிரதர்ஸும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19.89% வந்து இந்த இந்தியா சிமெண்ட்ஸில் ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்க்குறப்போ மார்ச் 2020ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15.16% ஸ்டேக் தான் அவங்களோட ஃபேமிலிக்கு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4.73% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட ஸ்டேக்கு. ஸோ இப்படி 15.16% இருந்து 19.89%க்கு ஸ்டேக் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணது ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில சோர்சஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. இந்த மாதிரி இந்தியா சிமெண்ட்ஸை வந்து ராதாகிருஷ்ணன் தமானி வந்து வழி நடத்த போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ இதெல்லாம் காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கரெக்ஷன் ஆக ஆக நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம கெயிலோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம். இந்த Q4ஓட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது இயர் ஆன் இயர் இல்லை, இது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெவன்யூ வந்து சேமாக தான் இருந்திருக்கு. அதுவே ப்ராஃபிட் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 1251 crores வந்து போன குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த குவார்ட்டர் பார்க்குறப்போ 3018 crores வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 145% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குவார்டர் ஆன் குவார்டர் தான் பார்த்துருந்தோம். அதுவே இயர் ஆன் இயர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 215% வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 5.9% ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இப்போ தான் வந்து நம்ம ஏஜிஆர் இஷ்யூ ரிலேட்டடாக பேசுகிறப்ப கூட இதை பற்றி பேசியிருந்தோம். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த PSUவோட டிமாண்ட் எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கெயிலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1,83,000 crores வந்து இந்த ஏஜிஆர் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிஸ் எல்லாமே டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா DOT, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெயில் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டே இருந்தது. ஓகே, நம்ம கடைசியாக வந்து கனரா பேங்கோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்ச பிறகு தான் வந்தது. அதனால இதோட இம்பாக்ட் எல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டில் தெரியும். ஓகே, ரிசல்ட் பார்க்குறப்போ அவங்களோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3259 crores வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ போன வருஷம் 2019ல் இந்த Q4ல பார்த்தீங்கன்னா 551 crores வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போன வருஷமும் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்களோட ஓவரால் இந்த Q4 ரிசல்ட்டை வந்து நம்ம போன குவார்ட்டரையும் வச்சு கம்பேர் பண்ணுவோம், ப்ளஸ் போன வருஷம் Q4யும் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது வந்து இந்த Q4ஓட ரிசல்ட்டு, அடுத்து செகண்ட் காலமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா Q3ஓட ரிசல்ட்டு, அதுவே தேர்ட் காலமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போன வருஷம் Q4ஓட ரிசல்ட்டு. ஸோ அப்படி பார்க்குறப்ப போன வருஷம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 551 crores வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே லாஸ் அப்படின்ற மீனிங். ஸோ ப்ராக்கெட் இல்லாமல் இருந்ததுன்னா அது ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 551 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 329 crores வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3259 crores வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7th ஐட்டமில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் 2973 crores இருந்தது. அதே போன குவார்ட்டரில் 2334 crores இருந்தது. இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2040ல் தான் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. போன குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணுறப்போ குறைஞ்சிருக்கு, போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்பையும் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க.
கிட்டத்தட்ட 5375 crores வந்து ப்ரொவிஷன்ஸா பண்ணிருக்காங்க. அதுவே போன குவார்ட்டர்ல பாத்தீங்கன்னா 1802 தான் ப்ரொவிஷன்ஸா பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஏன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லோன் வாங்கினவங்க யாராவது திருப்பி கொடுக்கலனா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து திருப்பி கொடுக்கலனா அவங்களோட லோனை வந்து பாத்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்டா மார்க் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து ப்ரொவிஷன்ஸா பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இது எக்ஸ்பெக்டட் லாஸ்ன்றதுனால இதை வந்து ப்ரொவிஷன்ஸா பண்ணிடுவாங்க. ஸோ அதனால எந்த பேங்க் வந்து ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால அந்த பேங்க் வந்து நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5375 crores வந்து ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸுக்காகவே ப்ரொவிஷன்ஸ் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4875 crores. அண்ட் அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வந்து அவங்க ஒரு பர்சன்டேஜ் வந்து ப்ரொவிஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் ரெஸ்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கோவிட் ரிலேட்டடாகவும் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்களோட அசெட் குவாலிட்டி பார்க்குறப்போ அதாவது என்பிஏ ரேஷியோஸ் பார்க்குறப்போ கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 8.83% இருந்தது. அதுவே போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 8.36% குறைஞ்சிருக்கு. அதுவே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 8.21% தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து குறையிறது வந்து பாசிட்டிவ் தான். அதே மாதிரி நெட் என்பிஏவும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 5.37% இருந்தது. போன குவார்ட்டரில் 5.05% இருந்தது. இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 4.22% தான் இருக்குது. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக அவங்களோட கிராஸ் என்பிஏவும் நெட் என்பிஏவும் குறையிறது கொஞ்சம் பாசிட்டிவ் தான். ஓவராலாக பார்க்குறப்ப அவங்களோட ரிசல்ட் வந்து பேடாக தான் இருக்குது. ஆனால் அவங்களோட என்பிஎஸ் வந்து ஓரளவுக்கு ஆறுதல் கொடுக்குது. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.